அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும். அட்சய இலக்கண பத்தி ஜோதிட முறையில் நிறைய கேள்விகள் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்தால் என்ன, நடக்கலன்னா என்ன அப்படிங்கிறது தான். ஒருவருடைய ஜாதகம் ஜென்ம லக்கணம் கும்ப லக்கணம். அவருக்கு உதாரணமாக 11 குரு, 2-11 கூடிய குரு பவன் 11 தசை நடத்துகிறாரு. அவருக்கு என்ன சொல்லியிருக்காரு, சூப்பராக இருக்கும் சார், வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவருக்கு வாழ்க்கை அவ்வளோ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்க்கை ரொம்ப சின்ன வயசு தான், அது நடக்கவே இல்லை. 2-11 கூடிய குரு 11 தசை நடத்துகிறாரு. ஏன் இப்படி நல்லா தானே நடக்கணும், ஏன் நடக்கலைன்னு அவருக்கு ஒரு பெரிய கேள்வி. அதுக்கு அட்சய இலக்கண பద్ధதியில் ஒரு விஷயம். உதாரணம் 10 வயசு வரையும் கும்ப லக்கணம், 20 வயசு வரையும் லக்கணம் மீன லக்கணம், 30 வயசு வரையும் மேஷ லக்கணம், 40 வயசு வரைக்கும் ரிஷப லக்கணம். அப்போ ரிஷப லக்கணத்துலேருந்து இந்த குரு எங்கே இருக்குதுன்னு பார்த்தா அட்டமத்தில் 8ல் இருக்கும். அப்போ 8-11 கூடிய குரு பகவான் எங்கே இருக்கார், 8லேருந்து தசை நடத்தினார்னா நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதானே, நல்லா இருக்காது. அதுதான் இப்போ இவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிற விஷயம் நல்லா இருக்காது, நல்லா இருக்காதுன்னு சொல்கிற விஷயம் நல்லா இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஜாதகம் பொருத்தமே உட்காந்து நல்லா இல்லை. உங்களுக்கு பொருத்தம் இருந்தது தான் நீங்கள் நல்லா இருக்கீங்க. நான் பார்த்து சொன்னதால இல்லை, உங்களுக்கு ஏதோ ஒரு அமைப்பு பொருந்தி போயிருக்கு, அதோடு தான் நீங்கள் நல்லா இருக்கீங்க. இந்த பாரம்பரியம் ஜோதிட நிகழ்வுக்கும் அட்சய இலக்கண பద్ధதி ஜோதிட நிகழ்வுக்கும் அட்சய இலக்கணத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு தான் இந்த நிகழ்வு புரிய வச்சுருக்கேன். இதேமாரி இன்னொரு நிகழ்வு, சிம்ம லக்கணம். இதுமாதிரி அவருக்கு ராகுதசை நடக்குது, சூப்பர், உங்களுக்கு சிம்ம லக்கணத்தில் ராகுதசை ஓஹோன்னு இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அந்த அம்மா என்ன சொல்கிறது, சார் எல்லாமே எனக்கு வாழ்க்கையில் மொத்தமும் காலியாகி என் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய போராட்டம் இருக்குது, நான் என்ன பண்ணுறேன்னே தெரியலை, கடைசி நேரத்தில் நிற்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அப்போ நாங்கள் என்ன ஏஎல்பியில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஏஎல்பி லக்கணம் என்ன லக்கணம், மகர லக்கணம் போகுது. மகர லக்கணத்தை அட்டமாதிபதி தசை நடக்குது, ராகு தசை நடக்குது. அதற்கு தான் அவருக்கு போராட்டமான தீர்க்க முடியாத நீண்ட கால பிரச்சனை ஜாதகருக்கு இருக்கான இருக்குது. அப்போ அந்த அம்மாவே சொல்லுது, என்னுடைய வீடு வரைக்கும் சக்தியில் உள்ளது, வீடாச்சும் உழைக்குமா அப்படிங்கிறதான் கேள்வி. அதே ஜாதகம் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். சார் விருச்சிக லக்கணம் சார், ராகு 12ல், ராகு 12லன்னா துலாமில் ராகு சார், இவருக்கு நல்லாவே இருக்காது அப்படிங்கிறாரு. அவருக்கு ஏஎல்பி லக்கணம் மேஷ லக்கணம், மேஷ லக்கணத்து 7ல் ராகு இருந்து தசை நடத்தினா நல்லா இருக்காரா, நல்லா இருக்காரு. எது நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களோ அதே நிகழ்வு, அதே செவ்வாய் எங்கே இருக்குது, உதாரணத்துக்கு இந்த ராகு தசைக்கு முன்னாடி செவ்வாய் தசை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக விருச்சிக லக்கணத்து 8லேருந்து தசை நடத்துது, அப்போ நல்லா இருக்கார் அப்படின்னா விருச்சிக லக்கணத்து 8ல் தசை இல்லை, மீன லக்கணத்துக்கு 4ஆம் வீட்டில் இந்த தசை நடக்குது, 2-9 கூடிய தசை 4லேயும் தசை நடத்துகிறாரு. அதோட செவ்வாய் தசையும் இவருக்கு நல்லா இருந்திருக்கு. போராட்டமாக இருந்திருக்கானா இருந்திருக்கு, அது வேறு விஷயம். நம்ம அடிக்கடி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். இந்த ஏஎல்பி லக்கணத்துக்கு தசாபதிகளை எடுத்து பார்த்தோம்னாலே நமக்கு, ஏன்னா இந்த ரெண்டையும் ஒப்பீடு பண்ணிங்கன்னாலே சரியாயிடும். உங்கள் வாழ்க்கையில் நடந்த பின்னாடி நடந்த, உதாரணமாக 1997-98 ஒரு விஷயம் நடந்திருக்கும், உங்கள் திருமணம் நடந்திருக்கும், வீடு வாங்கியிருப்பீங்க, வெளிநாடு போயிருப்பீங்க, வெளியூர் வந்திருப்பீங்க, அந்த காலகட்டங்களில் குழந்தை பிறந்திருக்கும், இடமிட்டு இடம் மாறி இருப்பீங்க. இந்த நிகழ்வுகளை எடுத்துக்கிட்டு ஜாதகத்தை ஆய்வு பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தையும், ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது ரொம்ப அதான் சொல்கிறேன்ல, இன்றைக்கி வயதுக்கு என்ன லக்கணம், இன்னும் நடந்துச்சு அப்படிங்கிறது மட்டும் பார்த்தாலே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய புரிதலும், இந்த பாரம்பரியத்திற்கும் ஏஎல்பிக்கும் ஒரு விதமான ஈஸியாக புரியக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத நான் அந்த நிகழ்வை சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.